கதை என்பது சிறு பிள்ளைகள் மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் கூட விருப்பமான ஒரு காரியம்தான். அப்படி என்னுடைய மனதில் இருக்கிற ஒரு நிகழ்வினை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு படகு, அதிலே சிலர் பயணமாகி கொண்டிருக்கிறார்கள். அது அழகாக சீராக மிதந்து சென்று கொண்டிருக்கும் போது எதிர்பாராத வண்ணமாக ஒரு பாறையின் மேலே மோதி அந்த படகு உடைந்து விடுகிறது. துண்டுகளாக அது சிதறி விடுகிறது. பயணம் செய்தவர்கள் எல்லாம் உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக தத்தளிக்கும் போது, பிரயாசப்படும் போது, ஒரு வாலிபனுடைய கையில ஒரு மரத்துண்டு சிக்கி கொண்டது. அதை பிடித்து கொண்டு பக்கத்தில் இருந்த பாறையை நோக்கி அவன் நீந்த துவங்குகிறான். பக்கத்திலே சென்றவன் பாறையை 2 கைகளினாலும் பிடித்து கொண்டு தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொண்டான். இப்பொழுது அவனுடைய மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது. என்ன எண்ணம் அது? என்னோடு கூட பயணம் செய்தவர்கள் ஏராளம் ஆயிற்றே, பலர் ஆயிற்றே. அவர்களெல்லாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது நான் மட்டும் என்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இடது கையினாலே பாறையை பிடித்து கொண்டு தன்னுடைய வலது கையினாலே அநேகரை பிடித்து இழுத்து அந்த பாறைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறான். தன்னுடைய பக்கத்தில் இருந்த கையில் இருந்த அந்த மரத்துண்டையும் அவர்களிடத்திலே கொடுத்து அதை பற்றி கொண்டு நீந்தி வரும்படி அவர்களுக்கு உதவி செய்கிறான். நற்செய்தி பணி என்பதோ மிஷனரி பணி என்பதோ இப்படித்தான். சமாதானம் தேடி அலைந்தேன், நிம்மதி தேடி அலைந்தேன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவிலே அதை கண்டேன். பாவ மன்னிப்புக்காக ஏங்கினேன். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக புழுவை போல துடித்த நாட்கள் உண்டு. அதை ஒரு நாள் கல்வாரி நாயகர் இயேசுவிலே கண்டேன், அனுபவிக்க துவங்கினேன். நான் மட்டும் இதை அனுபவித்தால் போதுமா என்ற எண்ணம் எப்பொழுது ஒரு விசுவாசிக்கு வருகிறதோ அந்த சனப்பொழுதிலிருந்து அப்படிப்பட்ட நிம்மதிக்காக, சமாதானத்துக்காக, பாவ மன்னிப்புக்காக, ரட்சிப்பு என்கிற அந்த புது வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு, காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நாம் தானே அவர்களுக்கு அதை கொடுப்பதற்கு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க முடியும். ஆகவே இதை அனுபவிக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாய் இதற்காக காத்து கிடக்கும் மக்களுக்கு நாம் சேவை செய்ய, தொண்டு செய்ய, அவர்களை இக்கரையிலே இழுத்து பாதுகாக்க, கல்வாரி சிலுவைக்கு அவர்களை கொண்டு சேர்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த தேசத்திலே எங்களைப் போல வாழ பிறந்தவர்கள் ஏராளம். ஆனால் வழியை கண்டு கொண்டவர்களோ சிலர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வரிசையில நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் நண்பர்களும் பங்குதாரர்களாயிருப்போம் என்றால், கிறிஸ்துவின் கிருபையை அனுபவிக்கும் நாங்கள் அந்த கிருபையை இழக்காவிட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள காத்து கிடக்கிற மக்களை உம்மண்டை கூட்டி சேர்க்க உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களில யார் யாருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏக்கமும் ஒரு தாக்கமும் எழுந்திருக்கிறதோ அவர்களை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.